பாரதியினுடைய நினைவுகளை பற்றி அவருடைய எள்ளுப்பேரன் திரு ஆர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வருகின்றார்கள். மதிப்புக்கும் மாட்சிமைக்கும் உரிய மதுரை கம்பன் கழகத்தின் நிறுவனர் தலைவர் போற்றுதலுக்குரிய சாலமன் பாப்பையா ஐயா அவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கும் அருட்செல்வர் ஐயா அவர்களே, மதிப்புக்குரிய திரு நடனகோபால் ஐயா அவர்களே, எனக்கு முன்னர் வெகு சிறப்பாக இயற்பியலை தொழிலாக கொண்டு தமிழை இயல்பென கொண்ட மதிப்புக்குரிய சுரேஷ் ஐயா அவர்களே, இந்த அரங்கத்தில் பெருந்திரளாக கூடியிருக்கும் கம்பனின் காதலர்களே, பாரதி பக்தர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் பரவசமாகவும் இந்த தருணத்தை நான் பார்க்கிறேன். உங்கள் முன்னிலையில் இந்த மேடையில் பேசுவது என்பது ஏதோ மற்றும் ஒரு மேடை என்று சொல்லிவிட முடியாது. இது நான் கிட்டத்தட்ட கடவுள் என வணங்கும் கம்பநாட்டாழ்வானின் காலடியின் கீழ் நின்று கொண்டு பேசுவதை போன்றது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் கொழுப்பினை இந்த கம்பன் கழகத்தில் பேசுவது என்பது, இதை சாத்தியப்படுத்திய மதுரை கம்பன் கழகத்தாருக்கும் குறிப்பாக மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் பிடித்த கவிஞர் பாரதி என்றால் பாரதிக்கு பிடித்த கவிஞர் யார் என்று கேள்வி வரும்போது சற்றும் யோசனையின்றி நாம் கம்பன் என்று சொல்லிவிடலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அது. அவர் ஒரு பாடலில், இது ஒரு அரிய பாடல், பல பேருக்கு தெரியாது, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி சொல்கிறார். தன்னை கம்பன் எழுதிய ஒரு கவிதையாகவே அவர் பார்க்கிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவரை எல்லோருக்குமே தெரியும். ஏன் கம்பனை முதலில் சொல்ல வேண்டும் என்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தபோது அவருடைய அறியப்படாத, அதிகம் படிக்கப்படாத ஒரு பாடல் உண்டு. விதியே விதியே தமிழச்சாதியை என் செய்ய நினைத்தாய் அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு. அதில் அவர் சொல்றார், நான் இந்த தமிழ் இனத்தை அமரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா திருக்குறளை சொல்கிறார், சிலப்பதிகாரத்தை சொல்கிறார், அதற்கு பிறகு கம்பனை சொல்கிறார். ஏன் கம்பனை சொல்றார் அப்படின்னா ஒரு கூடுதல் அடைமொழியோடு விவரணையோடு அந்த வரி வருகிறது. எல்லையொன்றின்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதி நான் தமிழச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று கருதினேன் அப்படின்னு சொல்றார். எல்லையொன்றில்லாதது அந்த பரம்பொருள். அதை மொழியால் நாம சொல்ல முடியாது, ஆனால் மொழியின் மூலமாக அதை சொல்லத்தான் வேண்டும். அந்த முயற்சியில் வெற்றி பெற்றவன் கம்பன் என்பதனால் முதலில் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதி சொல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன், அதற்கு முன்னால் ஔவை, பாரதி பெரிதும் மதித்த ஒரு பெண்பால் கவிஞர் யார் என்றால் அது ஔவை. அவர் ஒரு கட்டுரையில் சொல்றார், ஆங்கிலேயர்களுக்கு ஷேக்ஸ்பியர் எவ்வளவு முக்கியமோ தமிழ்நாட்டுக்கு ஔவை பிராட்டி அத்துணை முக்கியம் என்கிறார். ஏன் அவர் புதிய ஆத்திச்சூடி எழுதினார் என்றால் அது ஔவைக்கு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு ட்ரிபியூட் என்றாலும் இன்னும் ஒரு முக்கிய காரணம், ஔவை யாருக்கும் அஞ்சாமல் துணிந்து எல்லோருக்குமான நீதி போதனைகளை எளிய 2 அல்லது 3 வார்த்தைகளில் சொன்ன ஒரு பெருமாட்டி. அதே பாணியை பாரதி பின்பற்றி புதிய ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த ஒரு வடிவம் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு வடிவம். அது காலந்தோறும் இதுவரைக்கும் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டு வருகிறது.
நான் இங்கு வருவதற்கு முன்பு மதுரைக்கும் பாரதிக்கும் என்ன ஒரு பிணைப்பு என்று கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தேன். உங்கள் அனைவருக்குமே தெரியும், மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் பாரதியார் 3 மாத காலம் தமிழாசிரியராக பணியாற்றினார் என்பது. அதையும் தாண்டி 2 முக்கியமான பதிவுகள் நமக்கு இருக்கு. 1904ஆம் ஆண்டு விவேகபானு என்கின்ற இதழில் தனிமை இரக்கம் அப்படிங்கிற ஒரு கவிதை, அதுதான் முதலில் பிரசுரமான, அதாவது ஒரு இதழில் பிரசுரமான பாரதியார் கவிதை அதுதான். அந்த விவேகபானு மதுரையிலிருந்து வந்த ஓர் இதழ். இது முதல் பிணைப்பு. இது கூட பெரிது கிடையாது. பொதுவாக ஒரு வருத்தம் என்ன உண்டு என்றால், வாழும் காலத்திலேயே பாரதியை யாரும் பெரிதாக பாராட்டவில்லை, அவருடைய வரிகளை பெரிதாக யாரும் அங்கீகரிக்கவில்லை என்று. ஆனால் மதுரை தமிழ்ச்சங்கம் அது மாதம் செந்தமிழ் என்கின்ற ஓர் இதழை இதுவரைக்கும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. 100 ஆண்டுகளை கடந்த அந்த இதழை நானும் தொடர்ந்து வாங்கி படித்து வருகிறேன். அந்த இதழ் 1908ஆம் ஆண்டிலேயே மு. ராகவ ஐயங்கார் என்னும் முதுபெரும் தமிழறிஞர் பாரதியின் பாடல்களை போற்றி எழுதியிருக்கிறார். வாழும் காலத்திலேயே அவருக்கு நடந்த ஒரு அங்கீகாரம் இது இந்த மதுரை மண்ணில் நடந்திருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் கண்டுகொள்ளாமல் போய்விடலாம், பாராட்ட மறந்திருக்கலாம் அல்லது தயங்கி இருக்கலாம். ஆனால் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கலாம், ஆனால் மதுரை தான் தமிழின் தலைநகரம். அதனால் அது ஒரு பொழுதும் பாரதி போன்ற ஒரு தமிழ் புலவனை அங்கீகரிக்க மறந்திருக்காது என்பதற்கு இது ஒரு கூடுதல் சான்று. அதிலிருந்தே என்னுடைய தலைப்புக்குள் நான் போகலாம் என்று நினைக்கிறேன். வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்த கால அவகாசத்தில் எத்துணை நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமோ நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தமிழ்தான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் பாரதிக்கு எப்போதுமே ஒரு அருந்துணையாக, அருமருந்தாக இருந்திருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போகவே அவருக்கு பிடிக்கல, பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை என்று எழுதுகிறார். ஆனால் தந்தைக்கு பயந்து வேறு வழியில்லாமல் பள்ளிக்கு போகிறார். நிறைய முறை பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போக பிடிக்காமல் கட்டடித்து ஒரு தோப்புக்கோ தோட்டத்துக்கோ போய் பறவைகளை பார்ப்பது, மேகங்களை பார்ப்பது, கவிதைகள் எழுதுவது என்று வாழ்ந்தவர். அந்த வயதில் அவருக்கு ஞாபக மறதியும் அதிகம். அதனால் தன்னுடைய புத்தகப்பையை ஏதோ ஒரு வீட்டு திண்ணையில் வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவார். அவருடைய சிற்றன்னை வள்ளியம்மை தான் கருணை காட்டி தந்தை வந்தால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி, தந்தை வருவதற்கு முன் வேறு ஒரு பை வாங்கி அதற்குள் புத்தகத்தை வாங்கி அந்த ஸ்லேட், அந்த பலகையை வாங்கி வைத்து தந்தையிடமிருந்து மகனை காப்பாற்றுவார். இப்படி தான் அவருடைய பள்ளி பருவம் இருந்தது. அந்த தந்தையோடைய பயத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஆறுதலாக, ஒரு வடிகாலாக அவருக்கு இருந்தது தமிழ்தான். அவருடைய வரலாற்று குறிப்புகளில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், யாருக்கும் தெரியாமல் கோவில் மண்டபங்களில் அவரும் அவருடைய நண்பர்களும் தமிழ் படித்திருக்கிறார்கள், கம்பனை படித்திருக்கிறார்கள், வள்ளுவரை படித்திருக்கிறார்கள். எப்படியேனும் தமிழ் படித்து விட வேண்டும் அப்படின்னு இதை பாராட்டுவதா, தாய்மொழியையே திருட்டுத்தனமாக படிக்க வேண்டிய ஒரு அவல நிலை அப்போது இருந்ததே என்று கண்ணீர் விடுவதான்னு தெரியல. அப்படி ஒரு நிலையில்தான் பாரதி எல்லா இலக்கியங்களையும் சிறு வயதிலேயே கற்று தேர்ந்து விடுகிறார். ஏன் அவரை ரொம்ப நாம கொண்டாடுகிறோம் என்றால், அவருடைய இலக்கிய சாதனைகள் ஒரு புறம், அக வாழ்க்கையில், அவருடைய பர்சனல் லைஃப்ல பார்க்காத துயரங்களே இல்லை. 5 வயசுல அவருடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. 14 வயதில் அவருடைய தந்தை வற்புறுத்தி அவரை திருமணம் செய்து வைத்து விடுகிறார். அது ஒரு குழந்தை திருமணம். அதற்கு முன்னால் இவருக்கு 11 வயதாக இருக்கும்போது இன்னொரு பெண் 9 வயது, அந்த பெண்ணின் மீது அவருக்கு காதல் ஏற்படுகிறது. அதெல்லாம் பிள்ளை காதல் அப்படிங்கிற கவிதையில் அவர் எழுதுகிறார். அதுவும் முறிந்து போகிறது. தந்தையே வில்லன் ஆயிடுறாரு. அவசர கதியில் ஒரு திருமணம், அதுவும் பிடிக்கல.
15 வயதில் அப்பா இறந்து போயிடுறார். நினைத்து பாருங்கள், 15 வயது தான், 5 வயதில் அம்மா போயாச்சு, 14 வயதில் குடும்பஸ்தனாகிவிட்டார், 15 வயதில் தந்தை மரணம். அப்பொழுதும் குறிப்பாக திருமணம் நடந்த அன்றைக்கு பாரதியாருக்கு துணையாய் இருந்தது தமிழ்தான். அவருடைய திருமணம் கடையத்தில் நடந்தது. தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஊர், செல்லம்மாவினுடைய சொந்த ஊர். அங்கே நம்ம பாரதி எங்கே போனாலும் பாட்டு தான், எதற்கெடுத்தாலும் பாட்டு தான். செல்லம்மாவை பார்த்து ஒரு பாடல் பாடுறார். எப்போ? 14 வயசு தான். அண்ணாமலை ரெட்டியார் என்ற ஒரு மிகப்பெரிய சிந்து கவிஞர் இருந்தார். பாரதிக்கு அவருடைய பாடல்களின் மீது அப்படி ஒரு மோகம். அதை அடிப்படையாக வைத்து கொஞ்சம் தன்னுடைய சொந்த சரக்கையும் ஏற்றி பாரதி அந்த இடத்துல ஒரு பாடல் பாடியிருக்கார். என்ன பாடல் அப்படின்னா, தேட கிடையாத சொன்னமே உயிர் சித்திரமே மட அன்னமே அரோசிக்குது பால் தயிர் அன்னமே மாறன் கொலைவேல் கணை விரிபார்பினின் தனநான நடுவே துளை செய்வது நான் இல்லை முன்னமே என்ன செய்தேனோ நான் பழி முன்னமே கட்டி அணைத்தொரு முத்தமே தந்தால் கை தொழுவேன் முனை நித்தமே. செல்லம்மாவுக்கு போய் எனக்கு இப்படி ஒரு கணவன் வாய்க்கணுமா என்று அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்களாம். ஒரு சராசரியான ஒரு கணவர் நமக்கு வாய்த்திருக்க கூடாதா என்று. தந்தையை எதிர்த்து பேச முடியாது. அந்த காலத்தில் சாய்ஸ் எல்லாம் கிடையாது. உத்தரவென்றால் உத்தரவு, நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. திருமணம் செய்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு காசிக்கு போகிறாரு, திரும்ப எட்டயபுரத்துக்கு வராரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சென்னையில் சுதேசமித்ரனில் போய் சேர்கிறார். பத்திரிகை துறை அவருக்கு ஒரு புது உலகத்தை திறந்து காண்பிக்கிறது. நடனகோபால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எப்படி அவருக்கு இங்கே புதுச்சேரியில் அல்லது சென்னையில் இருந்து கொண்டு உலக விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிந்தது. ரஷ்ய புரட்சி, பெல்ஜியம் புரட்சி, இத்தாலியில் மாஜினி என்கின்ற ஒரு புரட்சியாளனை பற்றிய கதை எல்லாமே எப்படி இவருக்கு தெரிந்தது என்றால், முக்கியமான ஒரு காரணம் பத்திரிகை துறை. அவருக்கு இருந்த அந்த ஒரு படிப்பு குணம், ஒரு ஒரேஷியஸ் ரீடர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அது மற்றும் ஒரு காரணம். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை சம்பவம் அப்படின்னு சொல்லணும்னா, சகோதரி நிவேதிதா தேவியை அவர் சந்தித்த அந்த தருணம் தான். சகோதரி நிவேதிதா சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை. அவங்களுடைய உண்மையான பெயர் அது கிடையாது. அவங்களுடைய இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்மணி. விவேகானந்தருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவுக்கு தீட்சை பெற்றவர். மிகச்சிறந்த கல்விப்பணியும் சமூக பணியும் ஆற்றியவர். காசியில் கொல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டை முடித்துவிட்டு பாரதி சென்னைக்கு போகின்ற வழியில் சகோதரியாரை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. பாரதி அறிமுகம் செய்து கொள்கிறார் தன்னை. அந்த இளமைக்கே உரிய அந்த துடிப்போடும் மிடுக்கோடும் அறிமுகம் செய்து கொள்கிறார். அம்மையார் எல்லாம் கேட்டுக்கிறாங்க, நீ மட்டும்தான் வந்தியா, உன் மனைவி குழந்தைகளெல்லாம் நீ கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லைம்மா, அந்த மாதிரி வழக்கம் எங்களுடைய நாட்டில் இல்லை. இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு வெளியிடங்களுக்கு மனைவி குழந்தைகளோடு போகின்ற வழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறார். சகோதரியார் அதிர்ச்சி அடைந்து பாரதியை பார்த்து கோபமாக பேசுகிறாங்க. இந்த நாட்டில் படித்த ஆண் மக்கள், சுயநலவாதிகள் ஒரு தவறை செய்கிறீங்களே, வீதியில் இறங்கி வந்தே மாத்திரம் அப்படின்று முழக்கமிடுகிறீர்கள். ஓகே, வீதியில் இறங்கி போராட்டம் செய்த பிறகு வீட்டுக்குள்ளே நுழைந்து
உங்களுடைய மனைவியோ அம்மாவோ சகோதரியோ மகளோ அவர்களை அடிமை போல் நடத்துகிறீர்களே, இது அபத்தமா இல்லையா? பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியாருக்கு யாரோ பலார்னு அரைந்தது போல் இருந்தது. நீ எப்படி செய்யலாமா? நீ ஒரு எவ்வளவு பெரிய மேதை, எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல், படிக்காதவர்கள் அப்படி செய்துவிட்டு போகட்டும், சுயநலவாத ஆண் மக்கள் அப்படி செய்துவிட்டு போகட்டும், நீ அப்படி செய்யலாமா? நீ சாதாரணமானவனா? இந்த யுகத்துக்காக பிறந்தவன் அல்லவா நீ? இந்த நாட்டுக்காக பிறந்தவன், நீ இப்படி செய்யலாமா? இனிமேல் அப்படி செய்யாதே. உன் மனைவியை இடது கை என மதி, சக்தி என போற்று அப்படின்னு உபதேசம் பண்றாங்க. அன்றைக்கு பாரதியார் மறுபடியும் பிறக்கிறார். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்றார் இல்லையா, அது அவருக்கே நடக்கிறது. சரண்டர் ஆயிட்டார் அந்த சகோதரியார்கிட்ட. அதற்கு பிறகு சகோதரியார் ஒரு இலை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வராரு. என்னுடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சியை அடிக்கடி சொல்லுவாங்க. காலம் சென்ற என்னுடைய பாட்டி லலிதா பாரதி அவர்கள், அவங்க தான் பாரதியாருடைய பேத்தி, தங்கம்மா பாரதியினுடைய மகள். நான் தங்கம்மா பாரதி வழியாக வருகின்றவன் தான். பாரதிக்கு 2 மகள்கள், தங்கம்மா பாரதி, சகுந்தலா பாரதி. தங்கம்மா பாரதி அவர்களுக்கு ஒரு பெண் லலிதா பாரதி. லலிதா பாரதி அவர்களுக்கு 2 மகன்கள். மூத்தவர் பெயர் அர்ஜுன் பாரதி, இளையவர் பெயர் ராஜ்குமார் பாரதி. நான் ராஜ்குமார் பாரதியின் மகன். இந்த வளாகத்தில் அக்ரிணியில் என்னுடைய பெரியப்பா அர்ஜுன் பாரதி அவர்களுடைய மகள் திருமதி அஸ்வினி, அவங்க குடும்பமும் இருக்காங்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. 2 வருடமா அவங்க மதுரையில் தான் இருக்காங்க. என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க என்னன்னா, பாரதியாருக்கு முன் கோபம் அதிகம். சில முறை அவர் செல்லம்மா மீது கோபம் கொண்டு வார்த்தைகளை விட்டு விடுவார். மனதளவில் கள்ளமோ களங்கமோ இல்லை என்றாலும் அவருடைய இயல்பு அந்த மாதிரி சட்டு சட்டென்று கோபப்படுவது. ஆனால் அப்படி கோபப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே செல்லம்மாவிடம் சற்றும் தயங்காமல், ஈகோ பார்க்காமல், செல்லம்மா என்னை மன்னிச்சிடு என்று சொல்லுவார். உன்மேல் கோபப்பட்டேனே, அந்த பழைய பாரதி செத்துட்டான் செல்லம்மா, நான் இப்ப புதிய பாரதி வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆணாதிக்கும் புறையோடி போயிருந்த ஒரு சமூகத்தில் மனைவியிடம் மன்னிப்பு கேட்கறதற்கு என்ன தயக்கம் வேண்டும் என்று எல்லா கட்டுகளையும் உடைத்து ஈகோவை அப்பால் வைத்துவிட்டு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நான் சமீபத்தில் சக்திதாசன் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை எழுதியிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். சக்திதாசன் என்பது பாரதியின் புனை பெயர்களில் ஒன்று. சக்திதாசன் என்கின்ற ஒரு டாக்கு டிராமா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். பாரதியாரினுடைய ஆன்மீக பரிமாணத்தை பேசக்கூடிய ஒரு படம். அதுல இந்த வசனத்தை நான் அப்படியே வைத்திருக்கிறேன். பாரதியார் நிவேதித தேவியை சந்தித்து விட்டு வருகிறார். செல்லம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்றார், என்னை மன்னிச்சிரு செல்லம்மா, அந்த பழைய பாரதி செத்துட்டான், புதிய பாரதி வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு புதுச்சேரி உங்கள் அனைவருக்குமே தெரியும். 10 ஆண்டு காலம் புதுச்சேரியில். அவருடைய வாழ்க்கையினுடைய சிறந்த பகுதியும் அதுதான், மோசமான பகுதியும் அதுதான். அவருடைய ஆகச்சிறந்த படைப்புகள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 3மே புதுச்சேரியில் தான் எழுதப்பட்டன. அதே சமயத்தில் அவரை அதிக அளவு பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கிய பூமியும் அந்த புதுச்சேரி தான். என்ன அழுத்தம் என்றால், புதுச்சேரி ஒரு பிரெஞ்சு காலனி. அப்பொழுது புதுச்சேரி எல்லையை தாண்டி அவர் தமிழக எல்லையில் கால் பதித்தால் கைது செய்து விடுவார்கள். அப்படி எப்படியாவது அவரை சிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்னு சிஐடி போலீஸ் என்னெல்லாமோ செய்து பார்ப்பார்கள்.
அவரை எப்பொழுதும் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதுமே பாரதியாரை மட்டும் பின்தொடர்ந்தால் பரவாயில்லை, பாரதியாருடைய குடும்பத்திலிருந்து யாராவது எங்கே வெளியே போனாலும் அவர்களையும் பின்தொடர்வார்கள். தொடர்ந்த தொல்லை. சிஐடி போலீஸை சமாளிக்க வேண்டும், பத்திரிகையை நடத்த வேண்டும், கவிதைகள் எழுத வேண்டும், எங்கேயாவது சொற்பொழிவுகளுக்கு அழைத்தால் அங்கே போய் பேச வேண்டும், சமூக பணியில் ஈடுபட வேண்டும், குடும்பத்தை பார்த்தாக வேண்டும். இத்தனையையும் அந்த மனிதன் செய்திருக்கிறான். அவர்களுடைய வாழ்க்கையை படித்தால் அதில் 1% கூட நம்மால் வாழ முடியுமா என்று தெரியல. நிறைய சம்பவங்கள் கண்ணீரை வரவழைக்கின்றன. அதை படிக்கும் பொழுது எப்படி இந்த மனிதனால் இதை தாங்கிக் கொள்ள முடிந்தது? அதிக அளவிலான வெப்பத்தை கொடுக்கும் போதுதான் ஒரு நிலக்கரி வைரமாகிறது. அப்படி அளவுக்கு அதிகமான அழுத்தமும் தொல்லையும் துயரும் நேர்ந்த போதிலும் பாரதி இடத்திலிருந்து உச்சகட்ட படைப்புகள் வெளிவருகின்றன. 38 வயதில் இதெல்லாம் ஒரு மனிதனால சாத்தியமா? நூற்றுக்கணக்கான கவிதைகள், மொழிபெயர்ப்புகள், கதைகள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள். சிஐடி போலீஸ் என்ன செய்வார்கள் அப்படின்னா, மாறு வேடத்தில் வருவார்களாம். எப்படியாவது இவரை ஏமாற்றி நாம் எல்லையை தாண்டி தமிழகத்துக்கு போய் இவரை விட்டுவிட்டால் பிரிட்டிஷ் அப்புறம் பார்த்துக் கொள்வார்கள், கைது செய்து விடுவார்கள் அப்படின்னு. ஒரு மொட்டை கடிதாசி வருது அவருக்கு ஒரு நாள். நான் உன்னுடைய பள்ளி தோழன் பாரதி, என்ன தெரியலையா உனக்கு? உன்னை சந்திக்கணும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கு. இரவு 7 மணிக்கு நீ விளக்கை அணைக்காமல் அப்படியே இரு, நான் உன்னை பார்க்கிறேன். பாரதிக்கு யார் என்று தெரிந்து விட்டது. அவர் வரார், அந்த நண்பர். அவர் மாறு வேடத்தில் வந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான். பாரதியார் அவர்கிட்ட வழக்கம் போல பேசிவிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று சொல்லிவிடுகிறார். இதெல்லாம் ஒரு வேலையா? இப்படி வாழலாமா உன்னுடைய சொந்த நாட்டிலேயே அப்படின்னு சொல்லி எப்படியோ அவரை துரத்தி விடுகிறார். இது மட்டும் இல்லை, நவரத்ன வியாபாரி போல வேடமிட்டு கொண்டு வருவார்கள், சந்நியாசி போல வேடமிட்டு கொண்டு வருவார்கள். இப்படி எத்தனையோ முயற்சிகள், எல்லாவற்றையும் அவர் முறியடித்து விடுவார். அந்த காலத்தில் இந்த மாதிரியான மக்களுக்கு புதுச்சேரியில் ஒரு பேர் இருந்தது, சுதேசிகள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள், அதற்கு பேர் தான் சுதேசிகள். பாரதி, வாவேசுவையர், அரவிந்தர், மண்டையன் சீனிவாசாச்சாரியார் எல்லாம் ஒரு கேங்கு, ஒரு செட்டு. இதில் ஒரு உச்சகட்டமான நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று நடக்கிறது. புதுச்சேரியில் இருந்த பொழுது ஒரு ஒற்றன் வருகிறான், பாரதியாரோடு நெருங்கி பழகுகிறான். அவனுடைய நோக்கமே பாரதியாருக்கு நண்பனாகி அவரோட நெருங்கி பழகி ஒரு நாள் அவரை எப்படியோ ஏமாற்றி தமிழகத்துக்கு போய் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதுதான். பாரதியாருக்கு இது தெரியல. அவர் எல்லோரையும் நேசிப்பவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஒற்றனை நேசிக்காமல் இருப்பாரா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னவர். ஐயா அவர்கள் ஆத்திச்சூடியில் கடவுள் வாழ்த்தில் சொல்கிறார், எல்லா மத கடவுள்களையும் போற்றியவர் இவரை வெறுப்பாரா? எல்லோருக்கும் அவர் ஒன்று தான். பழகிறார். ஒரு நாள் அந்த ஸ்பை என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாரதியை எப்படியோ ஏமாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறார். பக்கத்து தெருவில் இருக்கிற அரவிந்தருடைய வீட்டுக்கு போகும்போது கூட மனைவியிடம் சொல்லிவிட்டு போகும் பாரதியார் அன்றைக்கு ஏனோ செல்லம்மா கிட்ட சொல்லிட்டு போகலை. சரி வந்துருவார், பக்கத்தில் தான் போயிருக்காருன்னு செல்லம்மா அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் நீண்ட நேரம் ஆகிறது, அவர் வரலை. அவங்களுடைய அந்த இன்ட்யூஷன், பெண்களுக்கே உரிய அந்த உள்ளுணர்வு, ஏதோ அவருக்கு ஆபத்து நேர போகிறதோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. என்னன்னு தெரியல. ஒரு நாள் அப்படியே போகிறது, பாரதியார் வரலை. அடுத்த நாள் உச்சி பொழுது தாண்டிய பிறகு ஒரு மோட்டார் வண்டியில் ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி மாலையும் கழுத்துமா பாரதி வருகிறார். அப்போதான் நடந்தது என்னன்னு தெரிகிறது. கூடவே பாரதியாருடைய ஒரு வக்கீல் நண்பரும் வரார். இதற்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, செல்லம்மா அவருடைய தந்தைக்கு தந்தி கொடுத்துடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு வாவேசுயர்லாம் யார் கூட போனாருன்னு கேட்குறாங்க. அவங்க அடையாளங்களை சொல்லும் போது, இவர் கூட போய் அவனுடைய புருஷனை அனுப்பின. அவர் யார் தெரியுமா? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக வேலை செய்கின்ற ஒரு உளவாளி. அவனுடைய நோக்கமே இந்த மாதிரியான சுதேசிகளை சிறையில் அடைப்பது தான்.
அப்பொழுதென்றால் சிறை அப்படின்னா பக்கத்தில் கிடையாது, அந்தமான் போனோம், அந்தமானில் போய் போட்டுருவாங்க, அவ்வளோதான், காலாகாலத்துக்கும் பார்க்கவே முடியாது. அதற்கு பிறகு பாரதி எப்படியோ வந்துடுறாரு, செல்லம்மா அப்போ தான் உயிரே வருது. அப்போ அந்த வக்கீல் நண்பர் என்ன நடந்ததுன்னு சொல்கிறார். அந்த உளவாளி பாரதியாரை அழைத்து கொண்டு புதுச்சேரி எல்லையை தாண்டி திருப்பாதிரி புலியூர்னு ஒரு இடம் இருக்கிறது, கடலூருக்கு பக்கத்தில், அங்கே போகிறார். அங்கே தற்செயலாக பாரதிக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு வக்கீல் நண்பர் வந்து விடுகிறார். அவருக்கு இந்த உளவாளி யாருன்னு தெரியும். அவர் பாரதியாரை சேர்த்து பார்த்த பிறகு அவருக்கு என்னவென்று புரிந்து விடுகிறது. அவருடைய திட்டம் எப்படியோ சாமர்த்தியமாக பேசி பாரதியாரை அந்த நபரிடமிருந்து காப்பாற்றி தன்னுடைய காரில் இறக்கி விட்டு விடுகிறார். நல்ல வேளை நான் பார்த்தம்மா உன்னுடைய கணவனை, இல்லை என்றால் தீவாந்திர சிக்ஷை தான் அப்படிங்கிறார். அந்தமானில் தான் உங்கள் கணவன் இருந்திருப்பார். பாரதியார் எதுவுமே நடக்காத மாதிரி அவருடைய மாமனார்கிட்ட நல்லா இருக்கீங்களா மாமா, சௌக்கியமெல்லாம் கேட்குறாரு. செல்லம்மாவுக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன மனுஷன் அப்படின்னு. இத்தோட கதை முடியல. 2-3 நாட்கள் கழித்து அந்த உளவாளி இருக்கார் இல்லையா, அவர் திரும்பவும் பாரதியின் வீட்டுக்கு வருகிறார். வந்து ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கதறி அழுது காலில் விழுகிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கின்ற காசுப்பட்டு இந்த மாதிரி உங்களை காட்டி கொடுக்க நான் முன் வந்து விட்டேன், ஒரு துரோகம் செய்து விட்டேன், அம்மா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கதறி அழறார். பாரதி எதுவுமே நடக்காத மாதிரி, இப்போ மேலே ஒரு தூசி விழுந்த அப்படி தட்டும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மனிதனை எழுப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு அனுப்பி விடுறார். இதெல்லாம் செல்லம்மா பார்க்குறாங்க. அப்படியே கேமராவை ஜூமின் பண்ணால் அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது. என்ன இவர் சர்வசாதாரணமாக இந்த ஆளை மன்னித்து அனுப்பினாரே, எப்படி இவரால் இது முடிகிறது? நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், வயிற்றில் புளியை கரைத்து கொண்டிருந்தோமே, இவர் என்னடா என்றால் அப்படியே சர்வசாதாரணமாக மன்னித்து விட்டு அனுப்புகிறாரே என்று கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ செல்லம்மாவை பார்த்து பாரதி ஒரு பாடல் பாடுறார், இரவா பாடல். என்ன பாடல் தெரியுமா? பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். ரொம்ப அழகான ஒரு உருவகம் இது. புகை மூட்டமாக இருக்கும்போது தீ முதலில் கண்ணுக்கு தெரியாது. அந்த தீ மூட்டம், அந்த திரை விலகிய பின்புதான் நமக்கு நெருப்பு தெரிகிறது இல்லையா? அதே போல ஒருத்தன் கெட்டவனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், கொலையாளியாக இருக்கலாம், அது பெரிஃபெரி, வெளிப்புறத்தில் இருப்பது அந்த புகை மூட்டம் மாதிரி. இப்போ என்னையும் படைத்தது கடவுள் என்றால் அவனையும் படைத்தது கடவுள் தானே. எல்லாருக்குள்ளும் அந்த மூலம் இருக்கும் இல்லையா, அந்த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன், ஆரிஜின் என்பது ஒன்றுதானே. வெளிப்புறத்தில் இருக்கின்ற அடையாளங்களை பார்க்காதே. கெட்டவனா இருந்து விட்டு போகட்டும், அது சந்தர்ப்ப சூழல் காரணம், அது வேறு. ஆனால் உள்ளே போய் பார், அவனுக்குள்ளும் கடவுள் இருக்கத்தானே செய்கிறான். என்ன திரை மூடி இருக்கு அவ்வளவுதான். சில பேருக்கு திரை விலகி இருக்கிறது, அவனுக்கு திரை மூடி இருக்கிறது அப்படின்னு செல்லம்மாக்கு உபதேசம் பண்றாரு. அவங்க கேட்கின்ற மனநிலையில இல்லை, எப்போதுமே இருந்ததில்லை. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பாரதியாருடைய மகள் கேட்குறாங்க அப்பா கிட்ட, அப்பா ஊரில் எல்லாரும் உன்னை பித்தன் அப்படின்னு சொல்கிறார்களே, ஏன்? அதற்கு பாரதி பதில் சொல்றார், சிரித்துக்கொண்டே பதில் சொல்கிறார், அப்படியா, பரவாயில்ல தங்கம், பரவாயில்ல, பித்தன் என்பது கூட கடவுளின் நாமம் தானே, சொல்லிவிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிடார் ஹார்மோனிய பெட்டியில். இப்படிதான் அவர் வாழ்ந்தது. நான் சொல்றது ஒரே சம்பவம் தான், எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்கிறது. செல்லம்மாவுக்கு என்ன ஒரே வருத்தம் என்றால், என்ன நீங்க கட்டுரை எழுதி அனுப்ப வேண்டாமா? நீங்கள் எழுதி அனுப்பினால் தானே அவன் பணம் தருவான். வீட்டு நிர்வாகத்தை பார்த்தவர்கள் அவர்கள். இவர் ஒரு கவிஞன் அப்படியே வானத்தில் பறந்து கொண்டிருப்பார். குடும்ப கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க நேரத்துக்கு கட்டுரை அனுப்பினால் தானே பணம் வரும். பால்காரன் கடன் எவ்வளோ பாக்கி தெரியுமான்னு கேட்குறான். வீட்டில் வேலை செய்கின்ற பணிப்பெண் வரல, சம்பள பாக்கி. 2 பெண் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கோம். கொஞ்சமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க பாட்டுக்கு அரிசியை அப்படியே காக்காவுக்கும் குருவிக்கும் போடுறீங்களே, இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது அவங்களாலன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கோபம் வருது.
பாரதி சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுக்கிறாங்க செல்லம்மாவுக்கு. செல்லம்மா, குருவியை பார். எந்த குருவியாவது தலைவலி பதற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கியா? எவ்வளோ ஆனந்தமாக அது வந்து கொத்தி விளையாடுது பார், தின்னு விளையாடுது பார். அதாவது நாம் வந்து 6 அறிவு உடையவர்கள் அப்படின்னு பெருமை எடுத்துக்கிறோமே, ஆனால் நம்மால் வந்து சண்டை போடாமல் இருக்க முடிகிறதா? நீ என் மேலே எரிஞ்சு விழற, நான் உன் மேலே கோவப்படுறேன். அந்த குருவிகளை பாரு, அந்த குருவிகளுக்கு இதெல்லாம் இல்லை. அப்போ நம்ம பெரியவங்களா குருவி பெரியவங்களா அப்படின்னு கேட்குறாரு. செல்லம்மாவுக்கு இன்னும் கோபம் வருகிறது அந்த இடத்துல. இதெல்லாம் கேட்குற உங்கள் பாடம்லாம் எனக்கு கேட்குற மனநிலையில் இல்லை. பணம் வேணும், அதுக்கு என்ன வழியோ பாருங்கள். இதுதான் அவங்க வாழ்க்கையாக இருந்தது. அவர் அப்படி தான் சொல்வார், பராசக்தி என்னிடம் பாடல் எழுதும்படி கேட்கிறாள் அப்படிமா. முதல்ல பணத்தை கேளுங்க அப்படிமாங்க. அவருக்கு கோவம் வந்துடும், என்ன நீ சும்மா சும்மா பணம் பணங்கிற அப்படின்னு கோச்சுக்குவார். வேற வழியில் அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருந்தது. அப்புறம் யோசிக்கிறார், செல்லம்மா சொல்கிறதும் சரிதானே, பாவம் அவன் என்ன பண்ணுவா, பணம் மட்டும் இருந்தால் என் செல்லம்மா உலகத்தையே ஆண்டுடுவா. பணம் தானே பிரச்சனை, என் தமிழுக்கு மதிப்பில்லையே. ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டெய்ல் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு கதை எழுதுகிறார் பாரதி, ஆனி பெசண்ட்டை கிண்டல் அடித்து. அது 100 பிரதிகள் போகிறது. தமிழில் எழுதி கொடுக்குறேன், யாரும் வாங்குவதற்கு முன் வரவில்லை. என் தமிழுக்கு இந்த நிலையான அவருக்கு தாங்க முடியல. சரி, ஒரு யோசனை அவருக்கு தோன்றுகிறது. குருவி வந்து அரிசி சாப்பிட்டு போனது, இதையே பாட்டாக்கிட்டா? அதுதான் விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிடுறாரு. பாட்டு எழுதி அதை வந்து குழந்தைகளுக்கு படித்து காண்பித்து அதை பாட வைத்து ஆட வைத்து செல்லம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் சொல்றாரு, கவலைப்படாத செல்லம்மா, இந்த பாட்டையே நான் பத்திரிகைக்கு அனுப்ப போறேன், அவங்க பணம் தருவாங்க, கட்டுரைக்கு மட்டும்தான் பணம்னு இல்லை, பாடலுக்கும் பணம் வரும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்றார். பாடி முடிச்சுட்டு ஒரு வரி சொல்றாரு, கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய வார்த்தை. செல்லம்மா ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. தமிழகம் இன்னும் கண் விழிக்கவில்லை சொல்றாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு, தமிழகம் இன்னும் கண் விழிக்கவில்லை, அப்படியே கண் விழித்தாலும் அது குழந்தை போலத்தான் இருக்கிறது. இப்போது இந்த பாட்டுக்களை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம், பாடாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நான் இருப்பேனோ இல்லையோ, இந்த பாடல்களை உலகமே பாடும், நீ பார்க்கத்தான் போகிறாய் அப்படிங்கிறார் தீர்க்க தரிசனமா. அது நடக்கத்தானே செய்கிறது இன்றைக்கு. குருவியின் வறுமையை பாரதி தீர்த்தார், அதற்கு கைமாறாக பாரதியின் வறுமையை குருவிகள் தீர்த்தன அந்த பாடலின் மூலமாக. அவருடைய வாக்கு இன்று வரைக்கும் பலித்து கொண்டுதானே இருக்கிறது. அவருடைய சாதனைகள் அதையெல்லாம் பேச ஒரு நாள் பத்தாது, ஒரு ஆயுட்காலம் போதாது. உள்ளே போக போக ஒரு பிரபஞ்சம் மாதிரி அவர் விரிவடைந்து கொண்டே செல்கிறார் இன்று வரைக்கும். ஏன் அவரை கொண்டாடுகிறோம் தெரியுமா? அக வாழ்க்கையில் அத்துணை கஷ்டங்கள் இருந்த போதும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடியது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இல்லை, பணம் வந்தால் தங்காது. இவர் ஒரு ஏழை வள்ளல் வேற, இவருக்கே பணம் இல்லை, அதுக்கே வந்து என்னால் கொடுக்க முடியலே என்று அவர் வருத்தப்படுவாராம். அப்படி ஒரு பிறவி. ஏன் அவரை போற்றுகிறோம் என்றால், இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன், அவருக்கு இருந்த அந்த அபரிமிதமான அந்த தன்னம்பிக்கை யாருக்கு இருக்கும்? யாருமே அவரை பெரிதாக மதிக்கல. அவரை போற்றிய கூட்டம் ரொம்ப ரொம்ப சிறிது, வட்டம் ரொம்ப சிறிது. ஆனால் அவருக்கு தன்மேல் மதிப்பு இருந்ததே. தீக்குச்சியை விட என்னுடைய எழுத்துக்கள் அதிகமாக விற்பனை ஆகணும் என்று சொன்னார். நடக்கிறதே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு பாடினாரே 38 ஆண்டுகளுக்கு முன்னமே, சுதந்திரம் அடைவதற்கு முன்னமே நடந்து விட்டதே. தன்னுடைய எழுத்துக்கள் இரவா வரம் பெறும் என்று அவருக்கே எப்படி தெரிந்திருந்தது? சுற்றி இருந்தவர்கள் நம்பாத போதும் அவரை அவர் நம்பினார் இல்லையா? அதற்காகத்தான் அவரை கிட்டத்தட்ட ஒரு கடவுளாகவே வணங்குகிறோம் என்று என்னுடைய கருத்து. இன்னும் பேசுவதற்கு நிறைய உண்டு. இருந்தும் காலச்சூழல் கருதி இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த மதுரை கம்பன் கழகத்துக்கும் நிர்வாகிகளுக்கும் இதுகாரும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றி.